Wash your hands with the clean water. See how manners clean? Will you follow like this? Yes. At last, what will you do? We should clean with the clean towels. After that, you should not touch any dirty. Anyone is interested in clean like this? என்ன பண்ணணும்? இதை நல்லா அழுத்தி தேய்க்கணும். நல்லா போட்டு அப்புறம் ஒவ்வொரு கையா ஒவ்வொரு வரலா. ஓகேவா? சரி, அப்படி செய்யுங்க. நீங்க செய்யுங்க. இப்ப என்ன பண்றோம்? இப்ப இப்படி இப்ப மேல் இடுப்புல இருக்கிற அழுக்கு போகணும் இல்லையா? அதனால என்ன பண்ணணும்? அப்புறம் இந்த கை என்ன பண்ணணும்? இப்ப இப்ப நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு என்ன பண்ணணும்? எப்படி டீச்சர் பண்ணி காட்டணும்னா அதே மெத்தட்ல பண்ணணும். கை வாஷ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடியே செய்யணும், சாப்பாட்டுக்கு பின்னாடி. இது அடுத்து வந்து இந்த ஃபிங்கர்
பண்றீங்க. அடுத்து இந்த மாதிரி, அடுத்து இது, அடுத்து உள்ளங்கையில வந்து அதெல்லாம் இது பண்றீங்க. அப்புறம் மேல சர்ஃபேஸ், அப்புறம் இந்த குட்டி இது இருக்குல்ல, இது வரைக்கும் எடுத்து பண்ணலாம். அவ்வளோதான். இது குஞ்சு கூட ஒரு 3 நிமிஷம் கூட 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் ஆக. அதோட நமக்கு வந்து கை வந்து எந்த விதமான கிருமிகள் இல்லாத அளவுக்கு நம்ம ஃபிங்கர் வந்து இதாச்சு, கையை சுத்தமாக இருக்கணும். ஓகே வந்துச்சா? ஓகேவா? 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 ஃபர்ஸ்ட் சென்டர்ல பண்ணுங்க. இந்த ஃபிங்கர்ஸ்க்கு சென்டர்ல. ஓகே? இங்க. தெரியுதா கண்ணா? இங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? புரியுதா? தெரியுதா? உங்க கையை நீங்க சொரிஞ்சு விடணும். ஓகேவா? ஓகே? அப்ப என்ன ஆகும்? இந்த ஃபிங்கர்ஸ் நடுவுல வந்துடும். இப்படிதான் கை கழுவணும். ஓகே? இப்போ எவ்வளவு நுரை இருக்கு? ரொம்ப நுரை இல்லையா? அப்ப தண்ணி கம்மியா தான் செலவாகும். கையும் கழுவிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சென்டர், ஃப்ரண்ட்ல, பேக்ல. ஓகே? அடுத்து இந்த பக்கம். ஓகேவா? நல்லா பண்ணிட்டு கை கழுவினா ஒரு முறை தண்ணியிலே கை கழுவிடணும். ஓகேவா? ஓகே? என்ன பண்ணக்கூடாது? கை ரைட் என்ன பண்ணக்கூடாது? கீழே வைக்கக்கூடாது. நீங்க போட்டு கலக்கு ட்ரெஸ்ல இப்படி தேய்ச்சி விடக்கூடாது. பக்கத்துல இருக்கவங்க மாதிரி தேய்ச்சி விடக்கூடாது. ஓகே? நீங்க டவல் கொண்டு வரீங்களா? வீட்டுல டெய்லி கொண்டு வரீங்களா? லஞ்ச் டவல் கொண்டு வரீங்களா? கொண்டு வரலையா? சரி பரவாயில்ல. சின்ன ஹேண்ட் டவல் ஒரு 10 ரூபா தான் வாங்கிக்கோங்க. டெய்லி ஈவினிங் போனீங்கன்னா வெறும் தண்ணியில முக்கி அதை போட்டீங்கன்னாவே காஞ்சிக்கும். அதுல தொடச்சி பழகுங்க. ஏன்னா நீங்க கையை கழுவிட்டீங்க, திருப்பி எதை தொடக்கிறீங்க? சட்டையில என்ன பண்ணிருக்கீங்க? இந்த நேரம் உட்காந்துருந்தீங்க, பெஞ்ச் மேல சாஞ்சிருப்பீங்க, உட்காந்து எழுந்திரிச்சிருக்கோம். டியூஷனா இப்படி தேய்க்குமா, இப்படி தேய்க்குமா? இப்படி பின்னாடி தானே. நம்ம பின்னாடி உட்காந்து எழுந்திரிக்க இடத்துல திருப்பி ஜெம்ஸ்லாம் இருக்குல்ல, குப்பையெல்லாம் அடிச்சுலாம் இருக்குல்ல, கையை கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் பின்னாடி ஜெம்ஸ் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா 2 வேலை. பிரயோஜனமே இல்லை. ஓகே? இது ஒண்ணு பண்ணலாமா? ஓகே? அப்புறம் நம்ம டாய்லெட் எல்லாம் போயிட்டு வந்தாலும் இதெல்லாம் கையில் வருதுன்னு சொல்லுவாங்க. உட்கார சொல்லலாங்களா? அப்பதான் தெரியும். உட்காரு, அப்படியே உட்காந்துப்பா. பாரு எப்படி செய்யறா பாரு. அங்க கவனிங்கல்ல கவனி. பேச்சுக்கு வேலை இல்லை, காலுக்கு தான் இங்க வேலை. கவனி கவனி. அங்க பாருங்க, அங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க. ஃபோட்டோ வந்துடும் ஆட்டோமேட்டிக். ஜிபிஎஸ்ல எடுத்தோம்னா இதாகும். இந்த 2 கையிலுமே இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபுல்லாக இது பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணணுமா? அண்ணா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட் இப்படி இப்படி, அப்புறம் இந்த சைடுலலாம், அப்புறம் இந்த பக்கம் பின்னாடி நம்ம அதெல்லாம் வச்சு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஓகேவா? அப்புறமா விளையாட்டு முடிச்சதுக்கப்புறமும் அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஹேண்ட் வாஷ் பண்ணி எப்போவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வெளியிலேயும் போயிட்டு வந்தாங்க.
அதை வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. இதை வந்து டெய்லி அப்புறம் ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து உரம் தயாரிக்க வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த யூபிஎஃப்க்கு ஒரு தனியாக மூலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வெள்ளலூரில். அங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சில இதுகளில் வந்து அங்கே பண்ணுறது வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிக்கு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த செக்ரிகேஷன் பண்ணுற ட்ரைனேஜ் வந்து ரீசைக்ளிங் யூனிட்டுக்கு போகுது. இதுதான் இப்போ பழனி மாநகரத்தில் நம்ம பண்ணுற சானிடைஸ் ப்ரோக்ராமோட முக்கியமான பங்கு. இதில் எங்களுடைய ரோல் தான். அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து ஒரு சில ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட நம்ம தொகுதிகளில் வந்து ஒவ்வொரு பொலிசி கண்ட்ரோலோட கார்பரேஷன் இணைஞ்சு நெகிழி ஒழிப்பு குறித்து பிரச்சாரம் பண்ணுறோம். நம்ம காலேஜுக்கு வந்து காலேஜில் இது ஒரு கோவை மாநகராட்சியிலிருந்து தூய்மை பாரத இயக்கம் நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து கை சுத்தமாக வச்சுருக்கணும் என்பதற்காக நம்ம எப்படி கையை நம்ம க்ளீனாக வைக்கணும், சானிடைசர் சோப் ஆயில் போட்டு ஹேண்ட் வாஷ் போட்டு எப்படி கை கழுவணும்னு சொல்லிட்டு கோவை மாநகராட்சி பணியாளர்கள் நம்ம பள்ளிக்கு வந்திருக்காங்க. பள்ளியின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவங்க சொல்றபடி சரியா கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம ஸ்கூல்ல சோப் ஆயில் வச்சிருக்கோமா? எங்கெங்க வச்சிருக்கோம்? கை கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், சாப்பிட்ட பின்னாடி கை கழுவணும் இல்லையா? நெக்ஸ்ட் எங்க வச்சிருக்கோம் சோப் ஆயில்? பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரணும். தெரியும் இல்லையா? அதைத்தான் உங்களுக்கு சொல்ல போறாங்க. சரியா? நெகமெல்லாம் கரெக்டா கட் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணியா எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த இது இல்லையா, இப்போ ஜம்ஸ்அப் பண்ணுற ஃபிங்கர் இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். அடுத்து இந்த ஃபிங்கர் பொறுமையா, அடுத்து கொஞ்சம் மேலே ஏற்றி பாருங்கடா. ஓகேவா? அடுத்து இந்த ஃபிங்கர், அப்புறம் இப்படி பாரு, அங்கே கவனிச்சு பாரு. நெக்ஸ்ட்டு இப்படி, அடுத்து இப்படி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நகை இருக்குதுங்களா, அடுத்து பாதி போயிடுச்சு அவங்க கொடுத்துட்டு. அடுத்து இந்த ஃபிங்கர். ஓகேவா? இது வந்து இது வரைக்கும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம்.
அதை தொடச்சிட்டு அது என்ன குப்பை சத்தமா சொல்லு. எல்லாரும் தேய் கையை ஆன்டி பேர் செய்யுங்களா. ஐயோ நான் சத்தமாக பேசுகிறேனே. ஏ மால் மக்கும் குப்பை என்னங்க? அதெல்லாம் வகைங்க. சரிங்க. மக்கும் குப்பைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டால் சீக்கிரமாக மக்கிடுங்க. மக்காத குப்பைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் பிளாஸ்டிக் கேன், பாட்டில்ஸுங்க, பால் கவர், எண்ணெய் கவர், மசாலா கவர் இது எல்லாமே வந்து இது மக்காதுங்க. நம்ம குப்பையை தனியாக வந்து பிரித்து போட்டோம்னா என்ன தெரியுமா நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதுங்க. மக்கும் குப்பை வந்து பார்த்தீங்கன்னா உடனே இருக்கிறதுக்கு போகுதுங்க. மக்காத குப்பை பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க. நம்ம 2 குப்பைகளை பிரித்து கொடுத்தா மட்டும்தான் இது வந்து நடக்கும். நம்ம 2 குப்பை சேர்ந்து போட்டால் என்ன ஆகுங்க, யாருக்கும் யூஸ் இல்லை. அதை வந்து கஷ்டம் என்ன ஆளுக்கு சாப்பிட்டு இப்போ ஒரு யானை இறந்து பார்த்தீங்களா, 2-3 யானைகள்லாம் அதான் எதனாலீங்க பிளாஸ்டிக்னால தான். இந்த குப்பையை பிரித்து கொடுத்தா மட்டும்தான் இந்த அடுத்த சுற்றுப்புற சூழ்நிலைக்குள்ள ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நம்ம எல்லாமே குப்பை பிரித்து பண்ணலாம். சொல்லுங்க, வீட்டில் சொல்லுவீங்களா? மொத்தம் குப்பை மக்காத குப்பை பிரித்து. இப்போ வந்து உங்களுக்கு கை கழுவுறதை பற்றி, கை கழுவுறதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லித்தர போகிறோம். சரியா? கை கழுவுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி நோய் வருது, ஃபஸ்ட்டு எந்த வழியாக வருது, கை வழியாக வரும். மோஸ்ட்லி எந்த வழியாக, நகம் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வெட்டாமல் அதுக்குள்ள வழியாக போய் வரும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். எப்படி பண்ண கொரோனா டைமில் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொருத்தரும் பயந்து எப்படி பண்ணுவோம், நீட்டாக ஒவ்வொரு வெள்ளா பண்ணுவோமா, நல்லா பண்ணுவோமா. அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ இருந்தாலும் என்ன ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஹேண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுட்டை எடுத்துக்கணும். இப்போ வந்து எப்படி கை கழுவுன்னு பார்க்க போடுங்க. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. முன்னாடி வாங்க. அதிகமாக பரவ